இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு ஸ்லீவை எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து துணியை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைன் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அலோவ் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவோடைய பேக் ஸ்லீவ் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, இப்போ ஷோல்ட்ரு, கேப் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் லூஸ் இது 3லையுமே பார்த்தீங்கன்னா ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அலோவ் ப்ளவுஸை எடுத்துட்டு கரெக்டாக கேப் ஹைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையலுக்காக விட்டுருங்க. இப்போ இந்த தையலுக்காக விட்ட லைன்லேருந்து ஒரு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக இது மாதிரி திருப்பிட்டு அந்த ஷோல்டர் லைன், அதுக்கப்புறம் இந்த கேப் ஹைட் லைன் இது 2மே டச் ஆகுற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா பேக் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக சேம் அதே மாதிரியே அந்த ஸ்கேல் வைங்க. 1 இன்ச் மட்டும் ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்கேலை கொஞ்சம் இழுத்து வச்சிங்கன்னா அந்த கேப் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவு. அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸபுளாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸபுளான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸபுளான டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.